ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. அனைவருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருப்பாவை 29ஆம் பாசுரம். சுற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து ஒன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய்துண்ணும் குலத்திற்பிறந்தினி குற்றவெலங்களைக் கொள்ளாமற் போகாது. இற்றை பறை கொள்வா நன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழேர் பிறவிக்கும் முன்றன்னோடு. உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றே நங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். திருப்பாவை 30ஆம் பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேழியார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமலத் தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே. இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் புருவரெம்பாவாய். இந்த மார்கழி முதல் தேதி முதல் நேற்று வரை நாம் பார்த்த திருத்தலங்கள் சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் மொத்தம் 40. அதில் நாம் பார்த்த திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோயில், திருக்கோழி அருள்மிகு அழகிய மணவாளர் திருக்கோயில், திருக்கரமனூர் அருள்மிகு உத்தமர் திருக்கோயில், திருவெள்ளரை அருள்மிகு புண்டரிகாட்சன் திருக்கோயில், திரு அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். அடுத்து நாம் பார்த்தது தொண்டை நாட்டு திருப்பதிகள். அதில் மொத்தம் 22. அதில் நாம் பார்த்தவை திருக்கச்சி அத்திகிரி அருள்மிகு வரராஜ பெருமாள் திருக்கோயில், அஷ்டபுயகரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயில், திருத்தன்கா அருள்மிகு விலக்குழி பெருமாள் கோயில், திருவேலுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயில். உலகளந்த பெருமாள் திருக்கோயிலேயே 4 திவ்ய தேசங்களை பார்த்தோம் இல்லையா? திருநீரகம், திருவூரகம், திருக்காரகம், திருக்கார்வனம். 4 திவ்ய தேசங்கள் ஒரே இடத்துல உலகளந்த பெருமாள் திருக்கோயிலே பக்கம் பக்கம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தது திருப்பாடகம் அருள்மிகு பாண்டவதூத பெருமாள் திருக்கோயில். இது எல்லாமே காஞ்சிபுரத்தில் இருந்தது. அடுத்து என்ன பார்த்தோன்னா, காஞ்சிபுரத்துக்கு வெளியிலையும் சென்னைக்கு அருகிலேயும் இருக்கிற கோயிலில் 3 பார்த்தோம். திரு எவ்வுள் அருள்மிகு வீரராகவ பெருமாள் திருக்கோயில், திருவள்ளூரில் இருக்கிற வீரராகவ பெருமாள் திருக்கோயில், திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில், திருநீர்மலை அருள்மிகு நீர்வண்ண பெருமாள் திருக்கோயில். நடுநாட்டு திவ்ய தேசங்கள் 2 இருந்தது. அதில் நம்ம பார்த்தது திருஹயந்திரபுரம் அருள்மிகு தேவநாத பெருமாள் திருக்கோயிலுங்க. மலைநாட்டு திவ்ய தேசங்களில் மொத்தம் 13. அதில் நம்ம பார்த்தது திருவித்துவக்கோடு அருள்மிகு உய்யவந்த பெருமாள் திருக்கோயில்,
ரெண்டாவதாக பார்த்தது திருவட்டாறு, அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். பாண்டி நாட்டு திருப்பதிகள் மொத்தம் 18. அதில் நம்ம ஸ்ரீ வைகுண்டம் அருள்மிகு வைகுண்டநாதர் திருக்கோயில் பார்த்தோம். அடுத்து திருக்கோட்டியூர் அருள்மிகு சௌமி நாராயண பெருமாள் திருக்கோயில். வடநாட்டு திருப்பதிகளில் மொத்தம் 11. அதில் நம்ம பார்த்தது திருப்பதி அருள்மிகு திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோயிலை பற்றி. அடுத்தது பத்ரிநாத் அருள்மிகு பத்ரிநாராயண திருக்கோவில். 108 திவ்ய தேசங்களில் 106 திவ்ய தேசங்கள் நம்மால் தரிசிக்க முடியும். இந்த உலகிலேயே தரிசிக்க முடியாத திருப்பதிகள் 2 இருக்குன்னு முதலியே சொன்னேன் இல்லையா? ஒன்று திருப்பார்கடல், இன்னொன்று திருப்பரமபதம். இது 2 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பார்கடல் மூலவர் ஸ்ரீ ஷிராப்திநாதன், தாயார் கடல்மகள் நாச்சியார், இடம் விண்ணுலகம். நாம் ஏதாவது வேண்டிக் கொள்ள வேண்டுமென்றால் மனதால் வேண்டிக் கொள்ளலாம். பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் ஆகிய 10 ஆழ்வார்களும் 51 பாசுரங்கள் பாடியுள்ளனர். வேதனை வெண்புரி நூலனை, விண்ணோர் பரவநின்ற நாதனை, ஞாலம் விழுங்கும் அநாதனை, ஞாலம் தத்தும் பாதனை, பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார், விண்ணுளாரிலும் சீரியரே. நம்மாழ்வார் திருவிருத்தம்ங்க. 108வது திருப்பதி என்னென்னா திருப்பரமபதம். இது மோட்ச நிலை. பெருமாள் பரமபதநாதன், கோலம் வீற்றிருந்த திருக்கோலம், தாயார் பெரிய பிராட்டியார். தீர்த்தம் விரஜா நதி, ஐரமத புஷ்கரணி, விமானம் அனந்தாங்க விமானம். பெரியாழ்வார், ஆண்டாள், திருமழிசை ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் ஆகியோரால் மொத்தம் 36 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன. வைகுந்தநாதன் என் வல்வினை மாய்ந்தர செய்குந்தன் தன்னை என்னாக்கி என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ வன் தீங்கவி செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்தார்வனோ. நம்மாழ்வார் திருவாய்மொழிங்க. இத்திவ்ய தேசங்கள் காலத்தால் முந்தியது மட்டுமின்றி பல மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் ஆகியோர் காலடிப்பட்ட திவ்ய தேசங்கள் இவை. பெருமாள் இந்த திவ்ய தேசங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் அருள் புரிந்திருப்பார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இக்கோயில்கள் பிரபஞ்ச சக்தியை அதிகம் ஈர்த்து வைத்திருக்கும். அதனால் இங்கு மிக அரிய பிரபஞ்ச சக்தி நிறைந்திருக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தியை பெருமாள் திருவுரு ஈர்த்து நமக்கு கொடுக்கிறது. இந்த மார்கழி மாதம் முழுதும் திவ்ய தேச வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட திவ்ய தேசங்களின் வரலாற்றை கேட்டு மகிழ்ந்தோமல்லவா? அனைவருக்கும் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம். திருச்சிற்றம்பலம். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ. ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாயன் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ.
துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ, இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ, இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. திருச்சிற்றம்பலம். இன்று தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்த நவகைலாயம் என்று அழைக்கப்படும் 9 சிவஸ்தலங்களை பற்றியும் அக்கோயில்கள் தோன்றிய வரலாற்றினையும் காணலாம். நவகைலாயம் என்பவை தமிழ்நாட்டின் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள 9 சிவ ஆலயங்களாகும். இவை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அமைந்துள்ளன. இந்த தலங்களை தரிசிக்க செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு முக்தி அடையலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சிவஸ்தலங்களை மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் தரிசனம் செய்து பலன் பெறுகின்றனர். மார்கழி மாதங்களில் இந்த தலங்களை தரிசிக்க திருநெல்வேலியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் விடப்படுகின்றன. காலையில் கிளம்பி 9 கோயில்களையும் தரிசனம் முடித்து இரவு மீண்டும் திருநெல்வேலிக்கு திரும்பும் விதத்தில் பேருந்துகள் விடப்படுகின்றன. இக்கோயில்கள் தோன்றிய வரலாற்றினை இப்போது பார்க்கலாம். அகத்திய முனிவரின் சீடர்களுள் முக்கியமான சீடரான உரோமச முனிவர் தனது குருவின் துணையோடு சிவபெருமானின் தரிசனம் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்று நினைத்தார். அதை தன் குரு அகத்தியரிடமும் வெளிப்படுத்தினார். அதற்கு அகத்தியர் தாமிரபரணி ஆற்றில் 9 தாமரை மலர்களை மிதக்க விட்டு அவை ஒவ்வொன்றாக கரை ஒதுங்கும் இடங்களில் சங்கு மூலம் நீராடி நவகிரகங்கள் வரிசையில் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் காட்சி கிடைக்கும் என கூறி 9 தாமரை மலர்களை தாமிரபரணி ஆற்றில் மிதக்க விட்டார். உரோமச முனிவர் அந்த 9 மலர்களை தொடர்ந்து சென்று தன் குரு கூறியபடி சிவலிங்கங்கள் அமைத்து வழிபட்டு முக்தி அடைந்தார் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு அம்மலர்கள் கரை ஒதுங்கிய இடத்தில் அமைக்கப்பெற்ற தலங்களே நவ கைலாயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவ்வாறு தாமிரபரணி ஆற்றில் விடப்பட்ட 9 மலர்கள் பாபநாசம், சேரன் மாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், முரப்பநாடு, ஸ்ரீவைகுண்டம், தென்திருப்போரை, ராஜபதி, சேந்தப்பூமங்கலம் ஆகிய 9 இடங்களில் கரை ஒதுங்கியது. அந்த 9 இடங்களிலும் உரோமச முனிவர் சிவ ஆலயங்களை அமைத்து வழிபட்டு சிவமுக்தி அடைந்தார். இந்த 9 நவ கைலாய தலங்களில் பாபநாசம், சேரன் மகாதேவி, கோடகநல்லூர் ஆகிய 3 மேல் கைலாயங்கள் எனவும், குன்னத்தூர், முரப்பநாடு, திருவைகுண்டம் ஆகிய 3 நடு கைலாயங்கள் எனவும், தென்திருப்போரை, ராஜபதி, சேந்தப்பூமங்கலம் ஆகிய 3 கீழ் கைலாயங்கள் என்றும் வகைப்படுத்துகின்றனர். இந்த நவ கைலாய தலங்களில் நவகிரகங்களின் வழிபாடும் முக்கியத்துவம் பெறுகின்றன. நவ கைலாய திருத்தலங்களில் பாபநாசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு உலகாம்பிகை சமேத ஸ்ரீ பாப விநாசரை தரிசித்தால் கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் கோவில் இறைவனை தரிசித்த பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். சேரன் மகாதேவி தலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிபுன நாயகி சமேத ஸ்ரீ அம்மைநாதரை தரிசனம் செய்தால் தஞ்சை அருகே உள்ள திங்களூர் இறைவனை வழிபடுவதற்கு சமம் என்று கூறுகின்றனர். அதேபோன்று குன்னத்தூர் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்மை சமேத கோத பரமேஸ்வரரை தரிசனம் செய்தால் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வர இறைவனை வழிபட்ட பலன் கிடைக்குமாம். முரப்ப நாட்டில் அமைந்துள்ள சிவகாமி அம்மை சமேத கைலாசநாதரை வழிபட ஆலங்குடி இறைவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள்.
திருவைகுண்டம் சிவகாமி அம்மை சமேத ஸ்ரீ கைலாசநாதரை வழிபட திருநள்ளாறில் கோவில் கொண்டு அருளும் இறைவனை வழிபடுவதற்கு சமமாகும் என்கிறார்கள். அதேபோன்று தென் திருப்போரை இத்தலத்தில் அமைந்துள்ள அழகிய பொன்னம்மை உடனாய ஸ்ரீ கைலாயநாதரை வழிபட வைத்தீஸ்வரன் கோவில் இறைவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள். ராஜபதி தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகிய பொன்னம்மாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதரை வழிபட திருக்காளகஸ்தி சென்று வழிபட்ட பலன் கிடைக்குமாம். அதேபோன்று சேர்ந்தபூ மங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ கைலாசநாதரை வழிபடுவது கும்பகோணத்தை அடுத்த கஞ்சனூர் இறைவனை வழிபடுவதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். நவகைலாய கோயில்களின் தரிசனம் பெற்று அனைவரும் சகல நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக் கொள்வோம். இந்த மார்கழி முழுவதும் தமிழகத்தில் அமைந்துள்ள பல்வேறு சிவ ஆலயங்கள், தொண்டை நாட்டு நவகிரக தலங்கள் மற்றும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முக்தி பேறு அளிக்கும் நவ கைலாய தலங்கள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் பார்த்தோம். நம் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெற்றது போல் உள்ளது. நாளை தை பிறக்கின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். நம் எல்லோருடைய வாழ்விலும் சகல சௌபாகியங்களும் அருள எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை வேண்டிக் கொள்வோம். அனைவருக்கும் எங்கள் உளம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.